ஈரான் மீது தாக்குதல் நடத்த அனைத்து முன்னேற்பாடுகளோடு தயார் நிலையில் இருக்கும் அமெரிக்க ராணுவம் ட்ரம்பின் கட்டளைக்காக காத்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வார காலத்திற்கும் இடைவிடாமல் தாக்குதல் நடத்தும் அளவுக்கு ஆயுதங்களை அமெரிக்கா குவித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் அதே சமயம் தன்னுடைய வலிமையை நிரூபிக்க இன்று ரஷ்யாவுடன் இணைந்து ராணுவ கூட்டுப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது கைனடிக் ஆக்ஷன் எனப்படும் நேரடி ராணுவ தாக்குதல்களை மேற்கொள்ளும் வாய்ப்பு குறித்து அமெரிக்க பாதுகாப்பு அமைப்புகள் ஆலோசித்து வருவதாகவும் அதிபர் ட்ரம்பின் வார்த்தைக்காகவே அவர்கள் காத்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இந்த வார இறுதியில் இதற்கான முடிவுகள் மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. ஒருவேளை மோதல் தொடங்கினால் ஈரானின் அணுசக்தி மற்றும் ஆயுத கிடங்குகளை அமெரிக்கா குறிவைக்கும் என்பதால் அவற்றை பூமிக்கடியில் உள்ள ரகசிய நிலவரைகளுக்கு கொண்டு செல்லும் பணிகளை ஈரான் செய்து வருவதாக செயற்கைக்கோள் படங்களை குறிப்பிட்டு செய்திகள் வெளியாகியுள்ளன. இரு நாடுகளுக்கு இடையேயான பேச்சுவார்த்தையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படவில்லை. அணுசக்தி தொடர்பாக அமெரிக்கா கூறும் நிபந்தனைகளை ஏற்க முடியாது என ஈரானும் உறுதியாக இருக்கிறது. அமெரிக்கா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் என்பதால் நேற்று ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் பகுதியளவு மூடியது. தற்போது அதே பகுதியில் ரஷ்யாவுடன் இணைந்து கடற்படை கூட்டு பயிற்சிகளை நடத்தவுள்ளதாக ஈரான் அறிவித்திருப்பது பதற்றத்தை மேலும் அதிகரித்துள்ளது.